भाष्यकारं पार्वतीं भाष्यकारं पतञ्जलिं वाणीं सूत्रकारं तत्समतोऽस्मि मुनित्रयं नमस्कृत्य प्रवृत्ति परिभाव्यच वैयाकरणसिद्धान्तकौमुदीयं विरच्यते. मिदचोन्त्यात् परः सूत्रं नडकटमा आद्यन्तोटकितो नडतियाचे मिदचोन्त्यात् परः இல்ல வியாக்கியானம் பார்க்கல இல்லையா, மூலம் பார்த்தோம். மிதச்சோந்தியாத் பரஹ நித்து அச்சஹ அந்தியாத் பரஹ. ஆகமம் நேற்று ரெண்டு விதமான ஆகமம் பார்த்தோம். ஆகமம்னா பாணினி விதேயம் தான். அந்த விதேயமே சில விதேயங்கள் என்ன ஏற்கனவே பார்த்தோம். உத்தேசியம் நிமித்தம் விதேயம்னு பார்த்தோம். சில விதேயங்கள் இங்கிட்டு பண்ணிக்கலாம். சில விதேயங்கள் உத்தேசத்தை எடுத்துட்டு உட்காரும். அப்படிப்பட்ட விதேயங்களுக்கு ஆதேசகான்னு போகும். சில விதேயங்கள் உத்தேசத்தினுடைய பக்கத்தில் உட்காரும். அதுக்கு ஆகமகான்னு போகும். ஆதேசத்தை சொல்லும் பொழுது சத்ருவத்து ஆகம, சத்ருவத்து ஆதேசா. சத்ருவத் ஆதேச, சத்ரு என்ன பண்ணுவான், நம்மளை எடுத்துட்டு கவுத்துட்டு நம்ம ஸ்தானத்துல உட்காரணும்னு ஆசைப்படுவோம். அதனால சத்ருவத்து ஆதேசா. மித்ரவத்து ஆகமகா. மித்திரன் நம்மளை தள்ளிட்டு உட்கார மாட்டான், நம்ம பக்கத்துல சமீபத்துல வரணும்னு ஆசைப்படுவோம். அப்ப ஆகமமானது லட்சியத்தினுடைய, அதாவது உத்தேசத்தினுடைய சமீபத்துல வரும். சமீபத்துல வரணும்னு உனக்கு சந்தேகம். சமீபம்னா உத்தேசம் என்ன ரூபமா இருக்கு. நம்ம படிக்கிறது வர்ணசாஸ்திரம், சப்தசாஸ்திரம். சப்தசாஸ்திரத்துல உத்தேசம் ஒரு வர்ணம், ஒரு எழுத்து ரூபமா இருக்கு. அப்ப எழுத்தினுடைய சமீபம்னு சொன்னா முன்னாடியா பின்னாடியான்னு சந்தேகம் இல்லையா. அப்ப அதுக்காக பாணினி என்ன பண்ணாருன்னா, அந்த விதேயத்துல, அதாவது அந்த ஆகம், அது ஜெனரலா சொல்றதா இருந்தா விதேயான்னு சொல்லுவோம், ஸ்பெசிபிக்கா சொல்றதா இருந்தா அது ஆகமகான்னு சொல்லுவோம். அந்த ஆகமத்துல ஒரு அடையாளம் வச்சார், 3 விதமான அடையாளம் வச்சார். அதை தித்தா படிக்கிறது, அதை கித்தா படிக்கிறது. கித்துனா அதுல டகாரம் இத்தா இருக்கும். கித்துனா லட்சியத்தினுடைய முன்னாடி, ஆத்யந்தௌ டக்கியந்தௌ. அப்ப எதி கித்து தர்ஹி உத்தேசியஸ்ய ஆதௌ சஹ ஆகமஹ பவேத். यदि चित्त तदानीम उद्देश्यस्य अन्ते अन्तावयवः, आद्यवयवः अन्तावयवः. आद्यवयवः இது முக்கியமான ஒரு விஷயம். ஆத்யவயவஹான்னா அது முன்னாடி வந்தா மட்டும் போராது, அந்த உத்தேசத்தினுடைய அவயவமா மாறிடும். அதே மாதிரி பின்னாடி வந்தா மட்டும் போராது, அந்த உத்தேசத்தினுடைய அவயவமா மாறிடும். என்ன அவயவமா மாறினா என்ன ஒரு சௌகரியம், என்ன லாபம் ஹானி அப்படின்னு கேட்டா, லாபம் என்னன்னா, வேற ஏதாவது ஒரு பிரகரணத்துல பாணினி இந்த உத்தேசத்தை நிர்தேசம் பண்ணா நீங்க இந்த அவயவத்தோட சேர்ந்து அதை நீ வாங்கிக்கலாம். அதுதான் லாபம். பாணினி நிர்தேசம் பண்ணும்போது அந்த உத்தேசம் ஒண்டி நிர்தேசம் பண்ணுவார். நாம வாங்கிக்கும் போது அந்த அவயவ விசிஷ்டத்தை நாம வாங்கிக்கலாம். அவயவ ஆத்யவயவ விசிஷ்டஸ்ய அதுவா அந்தாவயவ விசிஷ்டஸ்ய உத்தேசிய கிரகணம் பவதி. அதனால்தான் அவயவன்ற சப்தத்தை போட்டார். சித்தித்தோ எஸ்ய யுக்தோ தஸ்ய கிரமா தாத்யந்தாவயவை ஸ்தாஹா. சித்துக்கு உதாரணம் சொன்ன, அடாகமம் சொன்ன லகாரங்கள்லாம் லுங் லங் ரிம்சு அடுதாசா லிகத் அலிகத்துன்றோம். லிக்கு தான் உத்தேசம், லிக்கு தாத்து உத்தேசம். அந்த இடத்துல அந்த லிக்குக்கு எல்லா தாத்துக்கும் அடாகமம். இப்ப லுங் லங் ரிம்சு, லுங் லகாரம் பின்னாடி இருந்தாலோ, லங் லகாரம் பின்னாடி இருந்தாலோ, ரிங் இருந்தாலோ அப்ப என்னாகும், அடாகமம் வரும். அலிகத்துன்ற இடத்துல உங்களுக்கு லங் லகாரம் இருக்கு. அப்ப லிக்குக்கு அடாகமம்னா லிக்குக்கு முன்னாடி வரும். லிக்குக்கு முன்னாடி வரும்னா அட்டு லிக்கு, தகாரம் போச்சு, ஆ மட்டும் வேணுது, ஆ லிக்கு அட்டு அலிகத்துன்னு ஆயிடும். இது அட கித்துக்கு உதாரணம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏன் என்ன வேணும் அவளுக்கு, என்ன வேணும்? ஓஹோ, அவளுக்கு இவாளுக்கு எழுதி கொடுத்துட்டீங்க, அவளுக்கு எழுதி கொடுக்கல. கித்துக்கு உதாரணம் பார்த்தோம். நோ குக்கு ஷரி பிராங் பிராங் ஷஷ்டான்னு சொன்னோம். நோஹோ குக்கு துக்கு ஷரி, பின்னாடி ஷரு இருந்ததுன்னா நகாரத்துக்கு குக்கு ஆகணும். பிராங்கு ஷர்ஷா, ஷர் பின்னாடி சகாரம் நிமித்தம் இருக்கு, பிராங்கு நகாரம் உத்தேசம் இருக்கு. அந்த நகாரத்துக்கு குக்கு ஆகணும். நகாரத்துக்குன்னா அங்க நூக்கு பின்னாடி வரும். பிராங்கு குக்கு ஷர்ஷா, குக்குல ககாரம் போய், ஏன்னா குக்கு கித்தா இருக்குது, குக்கு கித்தா இருக்குது.
அப்ப பிராணு துக்கு ஷட்டா துக்குல எல்லாம் தகார ஹலந்தி சம்யாலோகம் உகாரம் உபதேச சம்யாலோகம் கு மற்றும் அவசியம் பிராணுக்கு ஷட்டா பிராங் ஷட்டா ரூபம். அது தீத்துக்கு உதாரணம் கொடுத்தாச்சு, சித்துக்கும் சித்தான ஆகமத்துக்கும் உதாரணம் கொடுத்தாச்சு. இப்ப மூணாவது விதமான ஆகமம் நித்தான ஆகமம். அது மூணாவது ஒண்ணு படிச்சார். நமக்கு என்ன இதுவா இருக்கும், நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இப்பதான் வந்துதா நான் சைன் பண்ணும்போது இல்ல இப்ப ருதாதித்யா ஸ்னம்னு ஒரு சூத்திரம் எடுத்துக்கலாம். ருதாதித்யா ஸ்னம் தாத்துவ 10 கணமா பிரிச்சிருக்காரு பாணினி. எதுக்காக பிரிச்சார் அப்படின்னா 10 விதமான விகரண பிரத்தியம். 10 விதமான விகரண பிரத்தியம் வந்து இப்ப எந்தெந்த தாத்துக்கு என்னென்ன விகரண பிரத்தியம் வரும்னு சொல்லிட்டு கணமா பிரிச்சு அல்ல ருதாதின்னு ஒரு கணம். ருதாதித்யா ஸ்னம். இந்த ருதாதி கணபடிதமான தாத்துக்கு ஸ்னம் வரும். ஸ்னம் வந்து ஒரு பிரத்தியம். ஸ்னம் என்னது பிரத்தியம். ஆனா அந்த ஸ்னம் என்னவா படிச்சாரு, மீத்தா படிச்சார். ஸ்னம்ல சகாரத்துக்கு லட்சப்பு அசர்ஜிதே, மகாரத்துக்கு ஹலந்தி முக்ஷம்யா, நான் மட்டும்தான் மீறும். ஸ்னம்ல நான் மட்டும்தான் மீறும். ஆனா அது மித்து. ருத்து தீ இருக்கு, ருத்து தீ. இப்ப மித்தான ஆகமம் இருந்தா அந்தியாத்து அச்சஹா பரஹா, அந்த லட்சியத்துல எத்தனை அச்சு இருக்கு நாம முதல்ல உட்காந்து எண்ணணும். எண்ணதுக்கு அப்புறம் அதுல கடைசி அச்சு எதுன்னு பார்த்து அந்த கடைசி அச்சுக்கு பின்னாடி வர்றதுன்னா மித்து. ருத்து ருத்ர எத்தனை வர்ணங்க, ரேப உகார தகாரம் 3 இருக்கு. அதுல அச்சு எது, ரேபோத்திர உகாரம். அந்தியமான அச்சு எது, அதுதான். அச்சாம் மத்திய யஹா அந்தியஹான்னா அதுதான் வாங்கிக்கணும். அதுக்கு பின்னாடினா ரூ தூவு நடுவுல பழந்துட்டு நடுவுல ஸ்னம் நடுவுல வந்துடும். ரூ து ஸ்னம். நம்மள ஷே போயிட்டு நூ போயிட்டு நா மாத்திரம் ரூ நது ருணது தி ருணத்தி ருணத்தி. இப்ப சூத்திரம் பார்க்கலாம். இதான் சூத்திரம் சொல்லிட்டு அர்த்தமாயிட்டு லட்சியமாயிட்டு. இப்ப சூத்திர ரீதியா படிக்கலாம். மித்து அச்சஹா அந்தியா பரஹா. இத பார்த்தோம்னா நமக்கு என்ன தரணும், அச்சஹா வந்து பஞ்சமியந்தம், அந்தியாத்துன்றது வந்து பஞ்சமியந்தமா இருக்குது, அச்சஹா பஞ்சமியந்தம்னு தோணும். ஆனா அப்படி இல்ல. என்ன பண்றாரு, அச்சஹா இது ஷஷ்யந்தம்னா பார்த்தோம்னா ரெண்டும் ஒரே விபக்தியா விசேஷ பாவம் வரலாம் நமக்கு தோணும். ஆனா அப்படி இல்ல. அச்சஹா ஷஷ்யந்தம். ஏன் அப்படின்னா என்ன சக்தினா நிர்தாரணார்த்தத்துல சக்தி. அப்ப நம்ம சொல்றோம் சில இடங்கள்ல சாத்திரானாம் மத்தியே தேவதத்தா உத்தமஹா அப்படின்றோம். சாத்திரானாம் மத்தியன்றோம். அப்ப பல சாத்திரங்களுக்குள்ள தேவதத்தன் உத்தமன் அப்படின்னா சாத்திரானாம் மத்தியே தேவதத்தா உத்தமஹா. அங்க சக்தி எதுக்கு வந்ததுன்னா நிர்தாரணார்த்தத்துல வந்தது. நிர்தாரணம்னா தமிழ்ல நிர்தாரணம்னா தீர்மானம் பண்றதுன்ற மாதிரி இருக்கு. அந்த அர்த்தம் உண்டு. இங்க நிர்தாரணம்னா என்னன்னா பிருத்தக்கரணம். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட பிரிச்சு சொல்றதுக்கு வந்து நிர்தாரணம்னு பேரு. எதஸ்த நிர்தாரணம்னு வருது. இப்ப என்ன பண்றாங்க, சாத்திரானா மத்தியனா பல சாத்திரர்களை எடுத்துட்டு அவங்க அத்தனை பேர்ல இருந்தும் தேவதத்தனை பிரிச்சு சொல்றோம். அவங்க பிரிக்கிறதுக்கான தன்மை என்னன்னா ஜாதியோ குணமோ கிரியாவோ இருக்கலாம், என்னவா ஒண்ணா இருக்கலாம். இப்ப தேவதத்தனை சாத்திரால நாம பிரிக்கிறதுக்கு என்ன குணம் இருக்கு, என்ன இருக்கு அவன்கிட்ட, உத்தமத்துவம்ன்ற குணம் இருக்கு. இப்ப உத்தமத்துவம்ன்ற குணத்தை வச்சுட்டு இந்த சாத்திரங்கள்ல இருந்து தேவதத்தனை பிரிக்கிறோம். நாம என்ன சாதாரணமா சொன்னா மாணவர்களுள் தேவதத்தன் சிறந்தவன். அப்ப மாணவர்களுள்ன்றோம். அது தமிழ்ல எப்படி அவ சொல்றான்னு தெரியல. நமக்கு என்ன சொல்றோம்னா சப்தமியும் வரலாம் ஷஷ்டியும் வரலாம். சாத்திரேஷு சாதாரண மத்தியே சொல்லி நமக்கு பழக்கமாயிடுச்சு இன்னைக்கு. ஆனா மத்திய எல்லாமலையும் சொல்லலாம். சாத்திராணாம் தேவதத்தா உத்தமஹா, சாத்திரேஷு தேவதத்தா உத்தமஹா, ரெண்டு பிரயோகமும் வரலாம். அப்ப இங்க இருக்கக்கூடிய அச்சஹா என்ன சக்கியந்தம்னா நிர்தாரணார்த்தத்துல வச்சிருக்கார். அப்ப அச்சஹா அங்க ஏகவச்சனம் வந்திருக்கு. நாம பகவச்சனம் சொன்னா நமக்கு புரியும். அப்ப அச்சஹானா அச்சாம் மத்தியே யஹா அந்தியஹா தஸ்மாத்னு அர்த்தம் கிடைக்கிறது. இது மாதிரி நீங்க பஞ்சமியந்தமாக சக்கியந்தமாக ஒத்துக்கலன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா கடைசி அச்சுக்கு பின்னாடி வருமே தவிர அந்த கடைசி வந்து பல அச்சுக்களுக்குள்ள கடைசியா இருக்கணும்ன்றது உங்களுக்கு அவசியம் இல்லாம போயிடும் இல்லையா. நிறைய அர்த்தம் கிடைக்கிறது.
ஆமா, அந்தியமான அச்சுக்கு பின்னாடி தான் அர்த்தம் கிடைக்கும். அதாவது பாக்கிய அச்சுகள் இருந்து வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக அந்த அச்சகான்றது சத்தியந்தமாக ஒத்துக்கும். ஆமா, சொல்லு சொல்லு சொல்லு. கடைசி அந்தியஹாட்சினா ஹல்ல கூட வாங்கிக்கலாங்களா? அந்தியஹாட்சி இல்ல, கரெக்ட், அது ரைட்டு. ஆனா வந்து இதுக்கு அந்தியத்துவம் வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அச்சு கூட ஒரு காரணமா இருக்கலாங்க. புரியலையா? இப்ப வேற தரித்ரா தாத்து எடுத்துக்கோ. தரித்ரா துர்கத்தோன்னு ஒரு தாத்து. தரித்ரா ஒரு இதுக்கு சொல்றேன். இப்ப அச்சாம் மத்தியே யஹா அந்தியஹான்னா தரித்ரால வந்து ஆகாரத்தை தான் வாங்கிக்கணும். அச்சுன்னா டகாரோத்திர அகாரம், ரேபோத்திரமான விகாரம். அது மாதிரி தரித்ரால ரேபோத்திரமான ஆகாரம் மூணுத்தை வாங்கிக்கணும். முதல்ல மூணுத்தை வாங்கிட்டு அவைகளுக்குள்ள கடைசியான அச்சு என்னன்னா ரேபோத்திரமான ஆகாரம்னு வாங்கிக்கணும். இந்த கிரமத்துல வாங்கிட்டு அதுக்கு அதை கடைசி அங்க காரியம் ஒன்றும் கிடையாது, அதுல ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு லட்சியத்துக்காக சொன்னேன் நான். இப்ப இவன் சொல்ற மாதிரி கடைசி அச்சு அப்படின்னு சொல்லிட்டேன்னா, கடைசி அச்சுன்னு சொல்லிட்டேன்னா கடைசியா அச்சு ஒண்டிதான் இருக்கணும். அல்ல கடைசியில இருந்தா அதுக்கு அந்தியத்துவம் வராம போகும். இப்ப பிரகிருத்தமே பார்த்துக்கோங்க. ஒரு உணர்ச்சியில ருத்து இருக்கு. இப்ப நாம வந்து அச்சஹா அந்தியாத் அச்சஹா இத்துக்தே யஸ்மின் தாத்தௌ அந்தியஹ அஜேவ வித்யதே தஸ்மாதேவ பரஹ மித் பவேதி இது அர்த்தः ஸ்யாத். அப்ப வந்து ஹலந்தமான தாத்து விஷயத்துல இப்ப ருத்து எப்படி ஹலந்தமா இருக்கு இல்லையா? புரியுது என்ன சொல்றது? அஜாம் மத்தியனா நீ வந்து சர்வாந்தியமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லப்பா. யார் அச்சு அச்சு வந்து சர்வதா அந்தியமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. எங்க சமுதாயத்துக்குள்ள நீ அந்தியமா இருந்தா போதும், உனக்கு பின்னாடி ஹல் இருந்தா பரவாயில்லன்ற அர்த்தம் கிடைக்கும். அந்த அர்த்தம் வந்து எப்பன்னா இது வந்து சக்ஷந்தமா விட்டுண்டாதான் வரும். அச்சஹா இது சக்ஷந்தம். அச்சாம் மத்தியே யஹா அந்தியஹா தஸ்மாத் பரஹா தஸ்யைவ அந்தாவயவஹா. அதே மாதிரி இந்த மித்து அந்த கடைசி அச்சுடைய அந்தாவயவமா வரும். எப்படின்னா இப்ப ருத்து இருக்கு, இந்த ஸ்னம் வந்து ரேபோத்திர உகாரத்துக்கு பின்னாடி வந்து ஸ்னம். ஸ்னம்னா நாமத்தம். அந்த யாருக்கு அவயவமா வரும் அப்படின்னா அந்த உகாரத்துடைய அவயவம். தஸ்மாத் பரஹ தஸ்யைவ அந்தாவயவா. அச்சாம் மத்தியே யஹா அந்தியஹ தஸ்மாத் பரஹ தஸ்யைவ அந்தாவயவா மித்து ஸ்யாத். சரியா? நீங்க மேல் கூட நடத்தலாம். 4 பேர் வந்துட்டுவேன்னு பார்த்தேன், 3 வரைக்கும் போய் பார்த்தேன்னு போலாம். ஷஷ்டி ஸ்தானே யோகா அனிர்தார்த்த சம்பந்த விசேஷா ஷஷ்டி ஸ்தானே யோகா போத்யா. இந்த அர்த்தம் நேற்று நடத்திட்டாங்க. ஸ்தானம்க்கு பிரசங்காவும் நடத்தியாச்சு. அடுத்தது நேற்று அதுக்கு மேல போலாமா? ஸ்தானேந்தரதமஹ. ஸ்தானே அந்தரதமஹ இது த்விபதம் இதம் சூத்திரம். ஸ்தானம் இது ஸ்தானம் நாம பிரசங்கः இது பூர்வமேவ உக்தம். तर्हि स्थाने प्रसंगे सति अंतरतमः सदृशतमः आदेशः स्यात्. अत्र अंतरशब्दः सदृशार्थे विद्यते. अंतरः இல்லையா? ரகுவம்சத்துல ஒரு வரி வருது, என்ன வருது? அந்தர ரத்னம் சமாகச்சது காஞ்சனேன்னு வருது. அங்க அந்தரன்றது இந்துமதி பயன்பரத்துல வருது. अंतरम सदृशम अमरम கூட பார்த்தோம். अंतरतमः इत्युक्ते सदृशतमः आदेशः स्यात्. உதாரணம் பாருங்க. இதான் பரிபாஷா படிக்கிறதா இருந்தா அர்த்தத்தை பிரசங்கம் வரும்பொழுது சதிருஷத்தமும் ஆதேசமா வரும்னா சொல்றோம், தமிழ்ல புரியுறது புரியுற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு உதாரணம் காமிச்சாதான் காரியகால, அதாவது இது வந்து யதோத்தேச பட்சத்துல இந்த சூத்திரம் படிக்கும்பொழுது நான் விதி சூத்திரத்தை இங்க கொண்டு வந்து அர்த்தம் பண்ணணும். அது வந்து யசோத்தேச பட்சத்துல பரிபாஷையை படிக்கும்பொழுது நாம பண்ண வேண்டிய காரியம். இதே காரியகால பட்சம்னா ஸ்தானேந்திரதமஹாவை இங்க நீங்க படிக்கவே மாட்டோம்.
இக்கோ எனர்ஜி படிக்கும்போது அந்த இடத்துல ஸ்தானேந்திரமாக சொன்னா மட்டும் போதும். இப்ப நான் சொல்றேன் எங்க பிரசங்கா அப்படின்னா, பிரசங்கா கேட்கறதுக்கு இன்னும் கூட சில வியாக்கியானம் பண்ணுவா. என்னன்னா ஒரு இருக்கிற இடம் ஒண்ணு, ஆனா போட்டி போடுறவா பல பேர் இருந்ததுன்னா அதுக்கு பிரசங்கா. எந்த இடத்துல இக்கோ எனர்ஜி எடுத்துக்கலாம். இக்கோ எனர்ஜி சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம்? இகஹா அச்சிபரே என்சியார். லட்சியத்துல பின்னாடி அச்சு இருக்கணும், முன்னாடி வந்து இக்கு இருக்கணும். இக்கனுடைய ஸ்தானத்துல எண் வரும். இக்குன்னா ஈவூர் ருலு. அப்ப ஈவூர் ருலு 4 வர்ணங்கள் ஸ்தானத்துல ஏவு ருலு அப்படின்ற 4 எண் வர்ணங்கள் அச்சிப்பறை. இது அர்த்தம். லட்சியம் பார்க்கலாம். சுஜி உபாசியா. சுஜி ககாரத்துக்கு பின்னாடி ஈகாரம், ஈகாரம் இக்கு. உபாசியா உகாரம் வந்து அச்சு. என்ன வரணும்? எண் வரணும். இப்ப நிமித்தம் வந்து உபாசியா. உத்தேசியம் சுஜி ககாரத்தில் ஈகாரா. வரக்கூடிய விஜயங்கள் பாணினி பிரகாரம் 4 வந்து. லட்சியத்துல 4 சூத்திர பிரகாரம் பார்த்தோம்னா 4 உத்தேசியம் 4 விஜயம். ஆனா லட்சியத்துல யுகபத்து 4 உத்தேசியம் இருக்காது. அதே மாதிரி லட்சியத்துல யுகபத்து 9 நிமித்தங்களும் இருக்காது. அச்சுனா 9 வர்ணங்கள், 9 யுகபத்து இருக்காது. ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். ஆனா விஜயங்கள் என்ன பண்றது? நாங்க 4 பேர் இருக்கோம், 4 பேர் வார்த்தமானு கேட்கல. ஏன்னா இது வர போறது தானே அது. அப்ப ஏவஞ்ச ஈகாரஸ்ய ஸ்தானே சதுர்ணாம் வர்ணானாம் பிரசங்கா வித்யதே பிரசக்தி வித்யதே. இது பிரசங்கா. என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரசங்கே சதி ஏதாதச பிரசங்கே சதி சதிருஷ தமஹ. சதிருஷ தமஹனா உத்தேசேன ஏதேஷாம் சதுர்ணாம் மத்தியே யஹ அத்யந்தம் சதிருஷா வித்யதே. அத்யந்தம் சதிருஷா சதிருஷ தமஹ. அதிசாயனே தமபிஷ்டனு. அதிசயிதா அதிசயிதா சதிருஷா சதிருஷ தமஹ. ரொம்ப ரொம்ப சதிருஷம்னு அர்த்தம். தர்ஹி சுஜி இத்யத்ர ஈகாரः வித்யதே. லக்ஷ்யே தாவத் ஈகாரः. அத்த தாவத் ய வ ர ல இது சத்வாரः சந்தி. இப்ப அவருக்கும் இவருக்கும் யார் பொருத்தமானவர்னு நாம பார்க்கணும். பொருத்தம் பார்க்கறது 4 விதமான பொருத்தம். நமக்கு 10 பொருத்தம் இருக்கிற மாதிரி இங்க வந்து 4 பொருத்தம். ஒரு வர்ணத்துக்கு வர்ணத்தோட, அதாவது ஒரு வர்ணம்னு வாங்கிட்டாங்க. ஒரு உத்தேசத்துக்கும் ஒரு விதேயத்துக்கும், அதாவது உத்தேசத்துக்கும் விதேயத்துக்கும் எத்தனை விதமான பொருத்தம் பார்க்கலாம்? 4 விதமா பொருத்தம் பார்க்கலாம். என்னது? ஸ்தான அர்த்த குண பிரமாணானி. ஸ்தான அர்த்த குண பிரமாணானி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்தானம் அந்த லட்சியத்துல இருக்கக்கூடிய அதனுடைய உற்பத்தி ஸ்தானமும் வரக்கூடிய விதேயத்தினுடைய உற்பத்தி ஸ்தானமும் ஒன்னா இருக்கா அப்படின்னு ஸ்தானத்தை வச்சுட்டு சாதிருஷ்யத்தை பார்க்கலாம். இது 1. 2 அர்த்தம். லட்சியத்துல இருக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன, விதேயத்தினுடைய அர்த்தம் என்ன, அர்த்தத்தை வச்சுன்னு ஒத்துமை பார்க்கலாம். அர்த்தத்தினுடைய ஒத்துமை நீங்க இப்ப வரப்போறது இல்ல. நம்ம படிக்கிற இடத்துல வரவே போறது இல்லை. அது ஒரே ஒரு இடம் தான். திருக்குவத் அங்க வரப்போகுது. அர்த்தம். குணம்னா குணம்னா நம்ம இது படிக்கும் பொழுது இந்த பிரயத்தனங்கள் பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து இந்த பாக்கிய பிரயத்தனங்கள் பார்த்தோம் பாருங்க. ஆமா, நீங்க அதுக்கு வரல இல்லையா? விவாரகா சம்பாரகா சுவாசகான்னு 11 விதமான பாக்கிய பிரயத்தனங்கள் பார்த்தோம். அவைகளுக்கு என்ன பேருன்னா குணகான்னு பேர். அப்ப உத்தேசியத்தினுடைய பாக்கியத்தினம் என்ன, விதேயத்தினுடைய பாக்கியத்தினம் என்ன, எதுக்கு ஒத்து போகுதுன்னு பார்த்தா அது வந்து குணதக ஆந்தர்யம், குணத்தை வச்சுன்னு பார்க்கக்கூடிய சாதிருஷ்யம்னு அர்த்தம். பிரமாணம்னா சஸ்வதீர்க்க மாத்ரா காலங்களுக்கு பிரமாணம்னு பேர். உத்தேசத்தினுடைய மாத்ரா காலம் என்ன, விதேயத்தினுடைய மாத்ரா காலம் என்ன, மாத்ரா காலத்தை வச்சுட்டு பரீட்சை பண்றது. இப்படி ஒரு சப்தசாஸ்திரத்துல உத்தேசத்துக்கும் விதேயத்துக்கும் 4 விதத்துலதான் சாதிருஷ்யம் ஏற்படும். 5வது விதம் கிடையாது. இப்ப லட்சியம் இப்ப இங்க வரலாம். இக்கோ எனர்ஜில சுஜி உபாசியா இதானந்தாவது உத்தேசியே கஹ வித்யதே ஈகாரஹ ஏவ வித்யதே விதேயத்வேன கதி பிராப்தாக இருக்கு ய வ ர ல. இப்ப பாருங்க, அந்த ஈகாரத்துக்கும் அந்த 4த்துக்கும் இந்த இது இருக்க பிரமாணத்தக ஆந்தரியம் வராது. ஏன்னா அது வந்து தீர்க்கம் விமாத்தகம். இவா 4 பேரும் வந்திருக்கா, 4 பேருக்கும் அர்த்தமாத்திருக்காங்க. அல்வர்ணங்களுக்கு அர்த்தமாத்தான். அப்ப பிரமாணம் கிடையாது. அர்த்தம் வச்சுக்கலாமான்னா அர்த்தமே கிடையாது. சுஜிக்கு அர்த்தம் உண்டே தவிர ஈகாரத்துக்கு அர்த்தம் கிடையாது. அப்புறம் என்ன பண்ணலாம்? பாக்கிய பிரயத்தனங்கள் வச்சுக்கோங்க. பாக்கிய பிரயத்தனமும் 2 பேரும் வராது. ஏன்னா அது அச்சு 4 பேரும் பல்லு. லட்சியத்துல சீட்டா உத்தேசத்துல இருக்கா ஒரு அது வந்து அஜ் ரூபமா இருக்கு. இந்த 4ம் ஹல் ரூபமா இருக்கு. ஏவஞ்சா என்ன வராது? பாக்கிய பிரயத்தனம் குணமும். ஏவஞ்சா அர்த்ததா சாதிருஷ்யம் சர்வதா ந பவதி. தத்வத் குணதः சாதிருஷ்யம் ந பவதி. தத்வத்
பிரமாணதா மாதா காலத்தை வச்சுன்னு சாதிருஷ்யம் வராது. அப்ப என்னன்னா ஸ்தானதா உற்பத்தி ஸ்தானம் வச்சுக்கோங்க. அந்த ஈகாரத்தோட உற்பத்தி ஸ்தானம் விசுவேஷானாம் தாலு, விசுவேஷானாம் தாலு, எகாரத்து உற்பத்தி ஸ்தானமும் தாலு. பாக்கி பேருக்கு வகாரத்துக்கு உபபத்வானி அது வகாரத்திய தந்தோஷ்டம் அது ஒத்து வரல. ரேபத்துக்கு ரித்து ரசானாம் மூர்தா அதுவும் ஒத்து வரல. லகாரத்துக்கு ரித்து ரசானாம் தந்தா. உத்தேசத்துல இருக்கிறது ஈகாரம், ஈகாரத்தோட உற்பத்தி ஸ்தானம் தாலு, தாலோட உற்பத்தி எகாரம் தான் அப்படின்றதுனால ஈகாரத்துடைய ஸ்தானத்துல எகாரம் வர்றது. அப்ப சுதுயு உபாசியா சூத்திரம் பார்க்கலாம். ஸ்தானேந்திரதமஹ பிரசங்கே சதி சதிருஷதமஹ ஆதேசஹ ஸ்யாத். ஒரு பிரசங்கம் ஏற்பட்டதுன்னா ஒரு உத்தேசத்தினுடைய இடத்துல பல விஜயங்கள் வந்ததுன்னு சொன்னா அப்ப என்ன பண்ணோம், அந்த விஜயங்களுக்குள்ள சதிருஷதமஹ உத்தேசத்தோட ரொம்ப ஒத்து போகிறதுதான் ஆதேசமாக நாம எடுத்துக்கணும். அது வந்துருக்கு. இது ஒரு இடம். இன்னொரு இடம் என்னன்னா, ஒரு உத்தேசம் இருக்கு, இப்ப 4-5 விஜயம் இருக்குன்னா ஒருத்தர் ஒரு ரீதியில உத்தேசத்தோட ஒத்து போகிறார். ஒருத்தருக்கு ஸ்தானத்தினால ஆந்தரியம் இருக்கு, இன்னொருத்தருக்கு பிரமாணம். இப்ப நாம பார்த்த உதாரணத்துல அது இல்ல. வேற உதாரணத்துல ஒருத்தருக்கு உத்தேசத்தோட ஸ்தானத்தா ஆந்தரியம், இதரசிதாவது அர்த்ததா, அந்நிய பிரமாணத்தா, அந்நிய குணத்தா, அப்படி 4 பேருக்கு 4 விதமா இருந்தா எதை எடுத்துக்கிறதுன்னா எத்த அநேக விதம் ஆந்தரியம். எந்த இடத்துல ஆந்தரியம் நாம சாதிருஷ்யம், எத்த சாதிருஷ்யம் அநேக விதம் அஸ்தி தத்திர கத்திய சாதிருஷ்யस्य பிராதானியம் இत्युक्ते ஸ்தானத்தா ஆந்தரியஸ்ய. ஸ்தானகிருதம் ஆந்தரியம், ஸ்தானகிருதம் ஆந்தரியம்னா ஸ்தானத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆந்தரியம் சாதிருஷ்யம். அதுக்குதான் பலம் ஜாஸ்தி அப்படின்னார். எத்திர அநேக விதம் ஆந்தரியம் தத்திர ஸ்தானத்தா ஆந்தரியம் பலியா. பலியா நபும்சகலிங்கம், பலியா பலியசி பலியாம்சி. பார்த்தா புல்லிங்க மாதிரி சட்டம் தெரியும், நபும்சகலிங்க சப்தம் அது பலியா. இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பாணினி வியாக்கரணத்துல 6 விதமான சூத்திரங்கள்னு சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. அல்ல பரிபாஷான்னு சொன்னேன் இல்லையா, இந்த பரிபாஷா 2 விதமா இருக்கு. ஒண்ணு, சில பரிபாஷாலாம் பாணினி தன் சூத்திரங்கள்லயே அஷ்டாத்தியாயிலேயே பாணினி படிச்சுட்டார். அப்படி இருக்கிறது பரிபாஷா சூத்திரங்கள்னு பேரு. சிலது என்ன பண்ணாங்கன்னா பாணினி தன் அஷ்டாத்தியாயில படிக்கவே இல்லை. ஆனா இது என்ன, பாணினிக்கு முன்னாடி நிறைய வியாக்கரணம் இருந்திருக்கு. ஏன் நவ வியாக்கரணம் போது 9-8 வியாக்கரணமோ 10 வியாக்கரணமும் ஒரு பட்சம், அப்போ 9 வியாக்கரணமோ இன்னும் நிறைய பேர், கிட்டத்தட்ட 36 பேருக்கு மேல வரா. பாணினிக்கு முன்னாடி இருந்த ரிஷிகள்லாம் பார்க்கும்போது 30க்கு மேல நிறைய பேருடைய பேரை ஸ்மரிக்கிறார் அவர். அப்ப அவ்வளவு வியாக்கரணம் இருந்திருக்குன்னு தெரியுது. அவ எல்லாரும் என்ன பண்றா, அவ சாஸ்திரத்தை நிர்வாகம் பண்றதுக்காக நிறைய வாக்கியங்கள் வச்சுருக்கா. வாக்கியங்கள்லாம் பரிபாஷா வாக்கியங்கள் அவளும் வச்சுருக்கா. பாணினி என்ன பண்ணாருன்னா அந்த எல்லா வாக்கியங்களையும் தன் சாஸ்திரத்துல அவர் கையாளவே இல்லை. ஆனா அந்த வாக்கியத்தினால ஏற்படக்கூடிய பிரயோஜனம் தனக்கு வேணும் அப்படின்னு வச்சுட்டு என்ன பண்ணாருன்னா ஞாபனம் பண்ணிட்டார். அதாவது ஞாபனம் பண்றதுன்னா அந்த சூத்திரத்தை படிச்சு பார்த்தா ஓஹோ இது மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். அது வியாக்கியாதா பண்ணுவார். அதாவது அவருடைய சைலி இங்கிட்ட நிமிஷத்தை சேஷ்டித்தங்கள்னு சொல்லுவோம். பாணினி போகக்கூடிய அந்த சைலியை வச்சுன்னு பார்த்தா இது பண்ண வேண்டாமே, ஞாபகம்னா ஒண்ணு வச்சுக்கோங்களேன். இப்ப நமக்கு எப்பொழுதுமே இப்ப அங்கேருந்து வரும்போது ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு யாரும் மெட்ராஸ் வரான்னு வச்சுக்கோங்களேன். அவ அங்கேருந்து வரும்போது சிக்னல் நேரா இப்படிதான் வருவா. அவ வரும்போது என்ன பண்றான், போலீஸ்கார அந்த பக்கம் அப்படி போன்னு சொல்றான்னா இது என்ன ஞாபகம் பண்றதுன்னா ஓஹோ இந்த ரூட்டானது ஒன் வேவா ஆயிடுச்சு. இப்ப இதே மாதிரி பாணினியினுடைய ஒரு காரியம் பண்ணும்போது இப்படி பண்ண வேண்டாமே, பாணினி இப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கும் போது அப்படி பண்றாருன்னா ஓஹோ ஏதோ ஒரு பரிபாஷையை அவர் ஞாபகம் பண்றார். அப்ப அந்த பரிபாஷைகள் வரக்கூடிய காரியங்கள் அவர் சாஸ்திரத்துல தேவைப்படுறது. இது ஞாபித்த பரிபாஷான்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க ஸ்தானேந்திரதமஹான்ற பாணினியினுடைய பரிபாஷா சூத்திரம் எத்த அநேக விதமாந்தரியம் தத்திர ஸ்தானத்தா ஆந்தரியம் பலியகான்றது பாணினியினுடைய அவருடைய வாக்கியம் இல்ல, ஆனா சாஸ்திரத்துல அங்கீகாரம் பண்ணப்பட்ட வாக்கியம். ஆனா பூர்வ வியாக்கரணத்துல இருந்து எடுத்துருக்கா. இதுக்கெல்லாம் பரிபாஷா வச்சனங்கள்னு சொல்லுவாங்க. பரிபாஷா வச்சனங்கள், பரிபாஷா சூத்திரங்கள். அது ஒரு இடம் வரும்போது சொல்றேன், ஞாபகம் எப்படி பண்ணுவாருன்றது அந்த இடம் வரும்போது சொல்றேன். இப்ப எத்த அநேக விதம் ஆந்தரியம் தத்திர ஸ்தானத்தா ஆந்தரியம் பலியா வருது இல்லையா, அங்க ஒரு உதாரணம் கொடுத்திருக்காரா பாக்கலாம். எது
அது கிடையாது. அந்த பரிபாஷா வசனங்களுக்கு நம்பர் கிடையாது. ஆமா 14 போட்டிருக்காரு இல்லையா. இது என்ன பண்றா, பாணினிக்கு அப்புறம் காத்தியாயனர் 2வது ரிஷி. அவர் என்ன பண்ணார், தன்னுடைய வார்த்திகங்கள்ல எங்கெங்க தேவையோ அங்கங்க பிராச்சீன பரிபாஷா, அதுக்கு பிராச்சீன பரிபாஷா, அந்த பரிபாஷா வாக்கியங்களை பரிபாஷா வசனங்களை காத்தியாயனர் அங்கங்க கையாண்டிருக்காரு. அப்புறமா பாஷ்யக்காரர் வரும்போது அவரும் இது மாதிரியான பல பரிபாஷைகளை கையாண்டிருக்காரு. இது அப்படியே ஆனா எத்தனை பரிபாஷா வியாக்கரணத்துல இவ எத்தனை அங்கீகாரம் பண்றா அப்படின்னு சரியாவே தெரியாம வியாக்கரண பரம்பரையில நிறைய அப்படியே இருந்துட்டு வந்தது. பின்னாடி வந்து சில ஆச்சாரியாலாம் என்ன பண்ணா, இந்த பரிபாஷைகளை சங்கலனம் பண்ணி தனியா ஒரு புக் எழுத ஆரம்பிச்சா. பரிபாஷா சங்கிரகா, பரிபாஷா புத்தி, அது மாதிரி நிறைய புத்தகம் நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சா. அதாவது அஷ்டாத்தியாயி முழுக்க மகாபாஷ்யம் முழுக்க அங்கங்க பரவி இருக்கக்கூடிய பரிபாஷைகளை ஒண்ணு திரட்டி இந்த பரிபாஷைக்கு அர்த்தத்தை சொல்லி, இப்ப பாருங்க இங்க எத்தனை அநேக விதமாந்தரியம் ஸ்தானதாந்தரியம் பலியான்னு போட்டிருப்பாளே தவிர இந்த பரிபாஷா வந்து பாணினி எங்க ஞாபனம் பண்ணாரு, சுதா பாணினி ஒத்துருக்காரா, காத்தியாயனர் ஒத்துருக்காரா, மகாபாஷிகர் ஒத்துருக்காரா, எந்தெந்த இடத்துல இதை கையாண்டிருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்க இருக்காது. இதுக்காக என்ன பண்ணா தனி புஸ்தகமா பண்ணி அவ வந்து அதை வியாக்கியானம் பண்ணி பண்ண ஆரம்பிச்சா. அப்படி பண்ணும்போது அது மாதிரி புத்தகங்களே நிறைய வந்துச்சு. கிட்டத்தட்ட 14 விதமான புத்தகங்கள் அது மாதிரி. அதுல ரீசெண்டா வந்தவர் நாகேஸ்வர், அவர் பரிபாஷை சேகரகான்னு ஒரு புக்கு பண்ணி அவர் வந்து 134 136 வச்சுக்கோங்களேன் அத்தனை பரிபாஷைகள் மட்டும்தான் எடுத்திருந்தார். எடுத்து என்ன பண்ணார், இத்தனை பரிபாஷைகள் மட்டும்தான் பாணினி ஒத்துண்டிருக்கக்கூடியது, பாணினினால பாணினி வந்து பாணினி சாஸ்திரத்துல ஒத்துண்டிருக்கக்கூடியது. ஹரிபாஸ்கரவான்னு சொல்லிட்டு சேஷாத்ரி அப்படின்னா நிறைய பேர் நிறைய பரிபாஷா பாஸ்கரா அப்படிலாம் நிறைய பண்ணியிருக்கான். அது நிறைய பரிபாஷையை வந்து கண்டிச்சுட்டார். கண்டிச்சுட்டு அவ பண்றக்கூடிய அர்த்தத்துல கண்டிச்சுட்டார். யாரு, நாகேஸ்வர். இவா பண்றக்கூடிய அர்த்தம் வந்து பாஷ்யத்துக்கு விரோதம். ஏன்னா மேலோட்டமா பார்த்தா இவ எதிராளி சொல்ற அர்த்தம் ரைட்ன்ற மாதிரி தெரியும். ஆனா அது ஒரு இடத்துல அப்ளை ஆகுமே தவிர எல்லா இடத்துக்கும் ஒத்து வராது. நாகேஸ்வர் அதை சரி பண்ணி என்ன பண்ணார், பண்ணிட்டார். அந்த நம்பர் இவா கொடுத்துருப்பா. இந்த பரிபாஷை சேகரம் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் வந்து இருக்காடா புத்தகம் இருக்கா, அந்த நம்பரை வா கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இப்ப ரீசெண்டா நாகேஸ்வரனுடைய இதுதான் நம்ம எடுத்துட்டு இருக்கோன்றதுனால பரிபாஷை சேகரகான்னு ஒரு புத்தகம். அதுல என்ன ஆர்டர்ல அவரும் என்ன பண்றாரு, 3 சாப்டரா பிரிச்சுட்டாரு. அதை அவ அந்த மாதிரி பிரிக்கல. முதல்ல வந்து சாஸ்திரத்வ சம்பாதக பிரகரணம்னு ஒரு சாப்டர் பிரிச்சார். 3வது வந்து பாத பீஜ பிரகரணம்னு 2வது பிரிச்சார். 3வது வந்து சைஷிக பிரகரணம்னு நாகேஸ்வரன் 3வது பிரிச்சுட்டு, சாஸ்திரத்வ சம்பாதக பிரகரணம்னா ஒரு சாஸ்திரம், ஒரு சாஸ்திரம்னா சூத்திரம், ஒரு சூத்திரம் வந்து சரியான அர்த்தத்தை கொடுக்கணும்னு சொன்னா எந்தெந்த பரிபாஷைகள்லாம் இருந்தா, எந்த பரிபாஷைகள்லாம் இருந்தாதான் அந்த சூத்திரம் சரியான அர்த்தங்களை உங்களுக்கு கொடுக்கும். அப்படி இருக்கக்கூடிய பரிபாஷைகளை முதல் சாப்டரா போட்டு ஒரு 40 பரிபாஷை கிட்ட போட்டு சாஸ்திரத்துவ சம்பாதக பிரகரணம் அப்படின்னு அதை போட்டார். செகண்ட் சாப்டர்ல என்ன பண்ணா, பாத பீஜ பிரகரணம். ஒரே லட்சியத்துல 2 சூத்திரம் வருதுன்னா அந்த 2 சூத்திரத்துல எந்த சூத்திரத்தை நாம எடுத்துக்கணும், எந்த சூத்திரத்தை எடுத்துக்க கூடாது, இதை சரி பண்ணக்கூடிய பரிபாஷைகள் வந்து பாத பீஜ பிரகரணம். ஒரு சூத்திரத்தை இன்னொரு சூத்திரம் ஏன் பாதிக்கிறது, அதை பாதிக்கிறதுக்கான பீஜம் என்ன. இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் வச்சுக்கலாம் பாருங்க. ஆத்குணகா இருக்கு, விருத்தி ரேட்சி இருக்கு. ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. என்ன, உப இந்திரஹா, உப தேவ இந்திரஹா, தேவ ஐஸ்வர்யம். தேவ இந்திரஹா ஒரு லட்சியம், தேவ ஐஸ்வர்யம் ஒரு லட்சியம். ஆத்குணகா இருக்கு. அகாரத்தினுடைய அச்சு இருந்தா குணம் வரும். தேவ இந்திரஹால அகாரத்தினுடைய அச்சு இருக்கு, குணம் வரலாம். தேவேந்திரஹா. தேவ ஐஸ்வர்யம் இருக்கா, அந்த இடத்துலயும் ஐ அச்சு தானே, அப்ப ஆத்குணகா குணம் வரலாம். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், விருத்தி ரேட்சினால விருத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஏச்சு பின்னாடி இருந்தா விருத்தி, தேவைஸ்வரியம்னு பண்ணிட்டு இருக்கோம். ரைட். என்ன கேள்வி வருதுன்னா, ஆத்குணகாவும் பாணினி பண்ண சூத்திரம், விருத்தி ரேட்சியும் பாணினி பண்ண சூத்திரம். விருத்தி ரேட்சி சூத்திரம் வர்றதுக்கான நிமித்தங்கள் அங்க இருக்கு. ஆத்குணகா சூத்திரம் பிரவருத்திக்கு நிமித்தமும் இருக்கு இல்லையா. இப்ப 2 பேரும் ஒருத்தன் என்ன, ஒருத்தன் கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது, நம்மள்ட்ட பதில் ஒண்ணும் இல்ல, கரெக்டான பதில் இல்ல. அப்ப அந்த பரிபாஷை தேவைப்படுறது. பரநித்திய அந்தரங்க அபவாதானம் உத்தரோத்தரம் பலிஜா. இது ஒரு அடிக்கு வச்சுக்கோ. பரசூத்திரம், நித்திய சூத்திரம், அந்தரங்க சூத்திரம், அபவாத சூத்திரம்னு பிரிச்சுக்கோ. பரசூத்திரத்துக்காரலையும் நித்திய சூத்திரம் பலவத்து,
முக்கிய சூத்திர பரசூத்திரத்தை காட்டிலையும் அந்தரங்க சூத்திரம் பலவத்து, பரத்தை காட்டிலையும் அபவாதம் பலவத்து. இந்த இடத்துல ஆத்குணகா வந்து பரசூத்திரம் இல்ல, குரு சூத்திரம் தான். ஆனா அது உற்சர்க சூத்திரம். இந்த விருத்தி ரேத்து வந்து அபவாத சூத்திரம். அது எப்படி தெரியுது இது உற்சர்க்கம் இது அபவாதம் எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சாமான்யமா விகிதமான சூத்திரம் வந்து உற்சர்க்கம், விசேஷமா விகிதது வந்து அபவாதம். என்ன சாமானியம் என்ன விசேஷம்? ஆத்குணகா சூத்திரத்துல அச்சுனா அவர்நாத்து அச்சி பறையன்ன. அச்சுன்னு சொன்னா 9 வர்ணங்களுக்கு இருக்கக்கூடிய சாமான்யமான தர்மம் அச்சுவம். விருத்திரேத்தி சூத்திரத்துல ஏற்ற சொன்னா, அப்ப அந்த ஐகாரத்துல லட்சியம் பாருங்க. ஐகாரத்துல ஐஸ்வர்யத்துல இருக்க ஐகாரத்துல அச்சுவமும் இருக்கு ஏற்றுவமும் இருக்கு. அதுல எது சாமான்யம் எது விசேஷம்னா ஏற்றம். அப்ப விருத்திரே இப்படி ஏதாவது தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அது போகக்கூடிய வழி வந்து கரெக்டா இருக்கும். இந்த சூத்திரங்களுக்கு ஒரு சூத்திரத்தை இன்னொரு சூத்திரம் ஏன் பாதிக்கிறது அப்படின்னு பாத பீஜம், பாதத்துக்கான பீஜம் காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய பிரகரணம் பாத பீஜ பிரகரணம். 3வது பிரகரணம் வந்து சைசிக பிரகரணம்னு இந்த மிஸ்லேனியஸ் சொல்ல மாட்டோமா, அதெல்லாம் 3rd சாப்டர்ல போட்டார். இப்படி 3 சாப்டர் போட்டு அவர் நாகேஸ்வர் வந்து பரிபாஷைகளும் இவருக்கு முன்னாடி இருக்கவாள் ஒட்டு இருக்கக்கூடிய பரிபாஷைகளை பல பரிபாஷைகள் கண்டிச்சுட்டாரு. அதெல்லாம் தேவையே இல்லை, அது இல்லாமலேயே பாணினி சாஸ்திரம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வாங்கி போட்டிருக்கா. அதுதான் இப்ப எத்தனை அநேக விதம் ஆந்தரியம் தத்திர ஸ்தானதா ஆந்தரியம் பலியா. அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாமா நாம? சேதாஸ்தோதா அந்த இப்ப சின்ன ஸ்தோதம் நேற்று பார்த்தோம். சேதாஸ்தோதான்னால சின்ன சயன தாத்து அதெல்லாம் எடுத்துக்கலாம். சின்ன தாத்து சயனாத்மகம் இது திருச்சி பிரத்தியம் சின்ன திருச்சு நகாரம் அலங்கின சொன்னா லோகம் திருச்ச சக்காரம் போட்டு திரு மட்டும் சித்ரு சித்திரம் இருக்கும்போது என்ன ஒரு சூத்திரம் இந்த இடத்துல சார்வதாத்துக்கு ஆர்வதாத்துக்கு ஒரு சூத்திரத்தினால குணம். சார்வதாத்துக்கு இது ஆர்வதாத்துக்கு பிரத்தியம் பின்னா இருக்கும்போது இகந்தத்திய அங்கத்திய குணம். இகந்தமான அங்கம் அது இகந்தமான அங்கம். இகந்தத்திய அங்கத்திய அந்தியத்திய அந்தியத்திய அழக ஸ்தானே குணகான்னு வருது. இப்போ குண இப்போ ஒரு இக அதை இகந்தத்திய மாத்திட்டோம். அங்க மாத்திட்டோம். இகந்தஸ்ய அங்கஸ்ய அந்தியஸ்ய அலஹ ஸ்தானே எல்லாமே வந்திருக்காங்க. இதை வந்து எல்லாமே குணம். சந்தேகமா? இல்ல இகந்தஸ்யனா இகந்த அங்கத்தியனா அங்கம்னு வந்துட்டோம். எப்படிப்பட்ட அங்கமா இருக்கணும்? இகந்தமா இருக்கணும். அந்த அங்கத்தினுடைய அந்தியத்துல வந்து இக்கு இருக்கணும். அப்ப அதுக்காக இகந்தஸ்யா அந்த அர்த்தம் அந்த அம்சம் எப்படி நமக்கு கிடைக்கிறது? ஏனோதிஸ்தியானாலும் கிடைக்கிறது. அங்கத்திய இகஹா வஸ்துதா இகஹா தான் வருது. இகஹா அங்கத்தியான் இருக்கும்போது இது விசேஷணமா இருக்கவே ததந்த விதி பண்ணவே இகந்தஸ்ய அங்கத்தியான்னு கிடைக்கிறது. இப்ப சி வந்து இகந்தமான அங்கம் தஸ்ய அந்தியஸ்ய அலஹா ஸ்தானே குணஹான்னா குணம். குணம்னு எத்தனை பேர் இருந்தா? 3 பேர் வந்துட்டான். எத்தனை பேர்? அகார ஏகார ஓகார அதே குணம். அகார ஏகார ஓகார. இப்ப இ லட்சியத்துல கூடிய ஈ வந்து ஒரு மாத்திரா காலிக்கும், வந்திருக்கக்கூடிய ஆ வந்து ஒரு மாத்திரா காலிக்கும். இது இகாரேன அகாரஸ்ய பிரமாணத்தா சாதிருஷ்யம் வித்தியதே. பரந்து இகாரேன அகாரஸ்ய ஸ்தானத்தா ஆந்தரியம் நாஸ்தி.
ஏன்னா இகாரத்தோட உற்பத்தி ஸ்தானம் தாலு, அகாரத்தோட உற்பத்தி ஸ்தானம் கண்டம். ஸ்தான பேதம் ஸ்தானத்தா ஆந்தரியம் நாஸ்தி, பிரமாணத்தா ஆந்தரியம் அஸ்தி. ஓகாரம் எடுத்துக்கோங்க, சுத்தமா ஒண்ணும் இல்ல. ஓகாரம் திமாத்திரிகம், லட்சத்துல இருக்க இகாரம் ஏகமாத்திரிகம். இப்ப பிரமாணத்தா ஆந்தரியம் நாஸ்தி, ஸ்தானத்தா ஆந்தரியமும் இல்ல அதுக்கு. ஏன்னா ஓக்கு ஓதவுத்தோகோ கண்டதாலு, இகாரத்து இச்சு வச்சாலும் தாலு, அப்ப ரெண்டுமே இல்ல. அது அர்த்தம் கிடையாது, வேற என்னது குணமும் கிடையாது. அது விட்டுருங்க. பாக்கி யார் இருக்கா? இது குணம் வர குணம் வந்து அச்சு விஷயங்க. குணம்னா உதாத்த அனுதாத்த பொருத்தங்கள் தான் பேரு. குணம்னு சொல்லிட்டு பாக்கிய எத்தனங்களுக்கு குணகான்னு பேரு. பாக்கிய எத்தனங்கள் மொத்தம் 11 விதமான பாக்கிய பிரயத்தனங்கள். அதுல 8 பாக்கிய எத்தனங்கள் ஹல் விஷயத்துல, 3 பாக்கிய எத்தனங்கள் அச்சு விஷயத்துல. இது உதாத்த அனுதாத்த சுருத்தங்கள்லாம் அச்சுக்கு மட்டும்தான். இப்ப லட்சியத்திலையும் அச்சு இருக்கு, உத்தேசத்திலையும் அச்சு இருக்கு, விதயத்திலையும் அச்சு இருக்கு. ஆனா நீங்க ஸ்வரத்தை வச்சு நீங்க தீர்மானம் பண்ண முடியாது, அதுவும் கிடையாது. இப்ப என்ன பண்ணலாம்? 2 விதமான ஆந்தரியம் இருக்கு. இகாரேன அகாரஸ்ய பிரமாணத்தா சாதிருஷ்யம் வித்தியதே, இகாரேன ஏகாரஸ்ய அது என்ன, ஈக்கு வந்து சுத்தமாக தாலு, ஏகாரத்துக்கு ஏதைத்தோகோ கண்டதாலு, அதாவது ஏகதேச சாமியம் இருக்கு. ஏகாரத்துக்கு கண்டதாலும், கண்டதாலும் ஏகாரம் உற்பத்தி ஆகிறதுக்கு கண்டமும் ஒரு உற்பத்தி ஸ்தானம், தாலும் ஒரு உற்பத்தி ஸ்தானம். அப்ப ஏகதேசம் தாலுன்றது தாலு உற்பத்தி ஸ்தானமாக உடையதுன்றது ஏகாரத்துல இருக்கு. ஈக்கு தாலு மட்டும் இருக்கு. இப்ப ஏகதேச சாமியம் இருக்கு இகாரத்துக்கும் ஏகாரத்துக்கும். என்ன வித்தியாசம் என்ன இருக்குன்னா, இகாரம் வந்து ஏகமாத்திரிக்கம், ஏகாரம் ஜிமாத்திரிக்கம், அந்த பேதம் இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணிடுவா, இகாரத்தின் ஸ்தானத்துல அகாரம் வரலாம்னு தான் தீர்மானம் பண்ணுவா. ஏன்னா அதுக்கு ஒரு சாதிருஷ்யம் இருந்தாலும் சம்பூர்ண சகா இருக்கு. பிரமாணத்தினால சாதிருஷ்யம் சம்பூர்ணமா இருக்கு. ஆனா அது கிடையாது. எத்தனை அநேக விதம் ஆந்தரியம், எத்தனை ஸ்தானத்தா ஆந்தரியம் பலியா, ஸ்தானத்தினால இருக்கக்கூடிய ஆந்தரியம் தான் நம்ம வந்து இது கொடுக்கணும். அப்ப ஏகதேச சாமியம் இருந்தாலும் ஏகாரத்துக்கு தான் இகாரத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஈ எடுத்துட்டு சி சேதா சேதா ஸ்தோதா. இதே மாதிரி ஸ்துன்னு ஸ்துதோ தாத்து, அதுவும் வேணா போட்டுக்கோங்க. ஸ்துன்னு ஸ்துதோ தாத்து, ஸ்து திருச்சு, அது வந்து சார்வதாத்துக்கு குணம் வருது. குணம் பிரசங்கா, அகார ஏகார ஓகாரானாம் பிரசங்கா. அங்கேயும் இதே மாதிரிதான் இருக்கும். அங்கேயும் ஆமா, அங்க உகாரம் இருக்கிறது, அங்க ஓகாரத்தை நம்ம கரெக்ட் பண்ணுவோம். ஆனா நீங்க எவ்வளவு தைரியமா போயிருக்காரு பாருங்க. இந்த இடத்துல பேர் வைக்கும்போது அதே குணகான ஆவுக்கும் குணம்னு பேர் வச்சாங்க. சின்ன திருச்சி இருக்கும்போது குணம் வரும்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போயிட்டார். குணம் வரணும், அகாரம் வந்து உட்காந்தா என்ன பண்றது? அப்ப சேத்தான்னு வர்றதுக்கு சத்தான ரூபம் கிடைச்சிடும், உங்களுக்கு ஸ்தோத்தான ரூபம் கிடைக்கிறதுக்கு தத்தான ரூபம் கிடைச்சிடும். ஆனா கிடைக்காதுன்னு தைரியமா ஒரு அடுத்த வேலையை பாக்குறாரு. ஏன் அப்படின்னா, இதை எத்தனை அநேக விதமாந்தரியம் பலியான்னு பரிபாஷா வந்து அங்க ஹெல்ப் பண்ணும். இவா 3 பேரும் அங்க போட்டி போட்டாலும் கூட அவ 3 பேர்ல ஏகாரத்தை ஒண்டி செலக்ட் பண்றதுக்கு இந்த பரிபாஷா வரும், ஓகாரத்தை ஒண்டி செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அகாரம் வரவே வராதுன்னு தெரிஞ்சுட்டவருக்கு. ஏன்னா இகந்தமான அங்கத்துல ஈ ஊர் ரூலு தான் இருக்க போகுது. ஒரு இடத்துல வரும், எங்கன்னா ரு இருக்கும்போது அகாரம் வரும். அது வேற இடம் காமிக்க இருக்கலாமா, கரணம் வச்சுருக்கலாமா, அதை என்ன வச்சுக்கோங்க. இப்ப கிருதாத்து, கிருதாத்து லுட்டு பிரத்தியம் ஆனா அங்க பார்த்துக்கோங்க இல்லையா. இப்ப கிரு என்னது, இகந்தம், இக்கு இகந்தமான அங்கம். பின்னாடி ஆர்த்ததார்த்த பிரத்தியம் இருக்கு, குணம் வரும். குணம் போது யார் வருவா? வாஸ்தவமாக ஆ ஏ 3 பேர் வருவாங்க. 3 பேர் வரும்போது இந்த ஆ என்ன பண்ணுமா, அந்த லட்சியம் நாம எந்த லட்சியத்துக்கு போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கும். எங்க வேலைக்கு போறோமோ அதுக்கு தகுந்த தன்னை யூனிஃபார்மை மாத்திக்கிற மாதிரி ரிகாரத்துடைய ஸ்தானத்துல தான் வரும்போது ரப்பரமா மாத்திடணும். உரன் ரப்பரகா, அது ஒரு சூத்திரம் போட்டார். ரிகாரத்திய ஸ்தானே அண்ணு ரப்பரஸ்தன்னேவ பிரவர்த்தது. இப்ப வரும்போது ஓஹோ நம்ம கிருன்னு போது ரிகாரத்துடைய ஸ்தானத்தை வரும்போது தன்னை மாத்தினா அர்ன்னு மாத்திடும். இப்ப யாரு 3 பேர் அர்ரு ஏ ஓ 3 பேர் பிரசங்கம். இப்ப அர்ரு ஏ ஓல லட்சியம் ரிகாரத்தோட யாருக்கு சாதிருஷ்யம் இருக்குன்னு பார்த்தா ருக்கு ரித்து ரஷானாம் மூர்தா. இப்ப பாருங்க 3 பேரும் வந்து 3 பேருக்கும் பிரமாணத்தா ஆந்தரியம் இல்ல.
ஏன்னா அரு வந்து 1.5 மாத்திரை, அகாரத்துக்கு 1 மாத்திரை, ரேபத்துக்கு 1/2 மாத்திரை, 1.5, ஏகாரத்துக்கு 2 மாத்திரை, ஓகாரத்துக்கு 2 மாத்திரை, லட்சத்துல கூடிய ரிகாரத்துக்கு 1 மாத்திரை. அது 1, இது 1.5, 2, 2. ஏதாச்சும் பிரமாண ஆந்தரியம் நாஸ்தியம். அதாவது நம்ம சில இடங்கள்லாம் ஸ்பீடா போயிடுறோம், இது தெரிஞ்சதானேன்னு போயிடுறோம். அது நின்று பார்த்தா சௌகரியமா இருக்கும். அப்ப என்ன எடுத்து இந்த 3ல யாரை பாக்குறதுன்னா ரிது ரசானா மூர்தா, மூர்தஸ்தானமானது ஏகாரத்துக்கும் இல்ல ஓகாரத்துக்கும் இல்ல, அருல அதுவும் பாதி, அது கண்டமூர்தம். அது இது எப்படி வந்து கண்டதாலு கண்டோஷ்டம் இருக்கோ, அரு வந்து கண்டமூர்தம். அர்த்தாத்து ஆ வந்து உற்பத்தி ஸ்தானம் கண்டா, ரேபஸ்யத்தாவது உற்பத்தி ஸ்தானம் மூர்தா. அப்ப ஏகதேச ஸ்தானம், அப்ப மூர்தம் ஸ்தானிகமா இருக்கிறதுனால அரு வரும். எந்த ரிகாரச ஸ்தானே அரு கர், ஆனா கரண கரணம். அநேக விதமாந்தரியம் தத்திர ஸ்தானதா ஆந்தரியம் பலியா. அது முடிஞ்சது. வியாக்கியானம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். தஸ்மின் இது நிர்திஷ்டே பூர்வஸ்ய, தஸ்மின் இது நிர்திஷ்டே பூர்வஸ்ய சப்தமி நிர்தேசேன விதீயமானம் காரியம் வர்ணாந்தரேன அவ்யவஹிதஸ்ய பூர்வஸ்ய போத்யம். இப்ப என்ன சொல்றாரு பாணினி, இதெல்லாம் பரிபாஷா. என்னுடைய சூத்திரங்கள்ல நான் ஏதாவது சப்தமியில நிர்தேசம் பண்ணி ஏதாவது ஒரு காரியத்தை நான் விதிச்சேன்னா அந்த காரியம் யார நான் சப்தமியில நிர்தேசம் பண்ணிருக்கணும் அவருக்கு அவ்யவஹித பூர்வத்துல இருக்கக்கூடிய உத்தேசத்துக்கு தான் வரும். மறுபடியும் சூத்திரத்துல வந்து நிமித்தம், உத்தேசம், விஜயம்னு 3, எல்லா சூத்திரங்களையும் இந்த 3 அம்சம் பிரதானம். நிமித்தம் ஏற்கனவே இருக்கும், உத்தேசமும் ஏற்கனவே இருக்கும், விஜயம் அதுக்கப்புறம் வரப்போகுது. சரியா? பாணினி சொல்ற என்னுடைய சூத்திரங்கள்ல பரவாயில்ல, என்னுடைய சூத்திரங்கள்ல சப்தமியில நான் எதை நிர்தேசம் பண்ணிருக்கனோ அதை காட்டிலும் அவ்யவஹித பூர்வத்துல எந்த உத்தேசம் இருக்கோ அந்த உத்தேசத்தினுடைய ஸ்தானத்துலதான் அந்த விதேயம் வரும். உதாரணமான இகோ எனர்ஜி. இப்ப இகோ எனர்ஜில ஒரு லட்சியம் எடுத்துக்கலாம், இதி அத்ர அந்த லட்சியம் எடுத்துக்கலாம். என்ன அர்த்தம் நாம பார்த்தோம்? இந்த சூத்திரத்துக்கு இப்ப லௌகிகமா அர்த்தம், இப்ப விருக்ஷே அப்படின்னா என்ன அர்த்தம்? விருக்ஷத்தின் அர்த்தம் கிடைக்கும். கட்டேனா பாயில், திலேனா எள்ளில், மோக்ஷேனா மோக்ஷத்தில். அப்ப அச்சின்னா அச்சில் தான் அர்த்தம் கிடைக்கும். அப்ப அதுக்கு நமக்கு அர்த்தம் சரியா புரியல. அப்ப அச்சில் அப்படின்னா நாம சதி சப்தமி கூட எடுத்துருவோம். என்ன வச்சுன்னா அச்சி சதி, அச்சி சத்தினா ஒரு லட்சியத்துல அச்சு இருந்தால், அச்சு எங்க இருக்கணும்னு நமக்கு தெரியல. அப்ப என்ன நினைச்சிடுறோம்? அச்சு ஒரு லட்சத்துல இருக்குதுன்னு சொன்னா இக்குக்கு இகஹா ஸ்தானே என் யார் ஆயிடுச்சா? அப்படி அர்த்தம் வந்துடும். வந்தா என்ன ஆயிடும்னா இதி அத்ரான்ற இடத்துல அச்சு இருக்கு. எங்க அச்சு இருக்குன்னா சகாரத்துக்கு பின்னாடி ஒரு ஈன்ற ஒரு அச்சு இருக்கு. இக்கு எதுன்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஈ, முதல் ஈ, அந்த ஈக்கு என் பண்ணிட்டு போயிடலாம் நாம. புரியுதா? அதாவது நாம என்ன பண்ணோம் அது முதல்ல தெரிஞ்சுக்க. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இதி அத்ரான்னு போது அந்த சகாரோத்திர இகாரக இக்கு, அத்திர இத்தியத்திர வித்தியமான அகாரக அச்சு, அச்சு ஆசிரித்ய தகாரோத்திர இகாரஸ்ய அஸ்மாபிஹி என் கிரியதே இத்தியத்ரா இது பவதி. இதமேவ சாது. ஆனா இதை மறந்துருங்க, அப்படியே வச்சுக்கோங்க. சூத்திரத்துக்கு வஸ்துதா எப்படி நமக்கு யதாசுத்தமான அர்த்தம் பார்த்தா என்ன நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா அச்சி சதி. ஏன்னா நமக்கு அச்சுன்னா ஆதாரம் வராது நமக்கு, இல்லையா? அப்ப அச்சி சதி, அச்சு இருந்ததுன்னா நாம நேற்று 3 சம்பந்தம் பார்த்தோம். ஆந்தரியம், அதே மாதிரி வந்து சாமீபியம் அப்படின்னு பார்த்தோமா இல்லையா? அப்ப சாமீபிய சம்பந்தம் அச்சு சமீபத்துல இருந்துச்சுன்னு சொன்னா எந்த இக்குக்கு வேணா வந்து உங்களுக்கு என் வரலாம்னா சகாரோத்திர ஈ இருக்கு பாருங்க, அது அச்சுவேன ஆசிரித்தியா முதல் இகாரத்துக்கும் என் பண்ணலாம். அத்திரன்ற அகாரத்தை நிமித்தமா ஆசிரிச்சு கூட முதல் ஈக்க பண்ணலாம். இப்ப என்ன ஒரு பதத்துல சுதி உபாசியா எடுத்துக்குவா. சுதின்றதுல தகாரோத்திர ஈகாரம் அச்சு, அது அச்சுவேன ஆசிரித்திய சகாரோத்திர உகாரத்தை கூட என் பண்ணலாம். ஒரு பதங்கள்ல ஒரு அச்சு இருந்ததுன்னா எங்கேயோ ஒரு இச்சு இருந்ததுன்னா அந்த இக்கு இருந்தா இக்கு என் பண்ணிட்டு போயிடலாம். இந்த தடுப்பு என்ன பண்றதுன்னா சொன்னார் உத்தேசப்பா என்னுடைய விஜயம், நான் பண்ற என் விஜயம் இருக்க எந்த உத்தேசத்துக்கு தெரியுமா வரும், அதாவது எந்த இக்குக்கு தெரியுமா வரும், எந்த இக்கு நான் எதை சப்தமியில நிர்தேசம் பண்ணணும் அதுக்கு அவ்யவஹித பூர்வத்துல
அதுக்கு அவ்யவகித பூர்வத்துல எந்த உத்தேசம் இருக்கோ அதுதான் வரும். அப்ப இப்ப மறுபடியும் நாம சூத்திரத்தை பார்க்கலாம். அப்ப இகஹா என்சியாத் கஸ்ய இகஹா அஜஹா அவ்யவகித பூர்வஸ்ய இகஹான்னு அர்த்தம் பண்ணும். सूत्र इको एनची अची सप्तमी निर्दिष्टं विद्यते अतः सप्तमी निर्देशेन विधीयमानं कार्यं सप्तमी निर्देशः अची इति सप्तमी निर्देशः सप्तमी निर्देशेन सह विधीयमानं कार्यं किं कार्यं विधीयते एन् रूपं कार्यं विधीयते तत् कार्यं कस्य भवति वर्णान्तरेण अव्यवहितस्य पूर्वस्य யாரும் சப்தமியில நிர்தேசம் பண்ணோம் அதை காட்டிலும் அவ்யவகித பூர்வத்துல இருக்கிறது தான் வரும். இப்ப இக்கோவனுக்கு மறுபடியும் அர்த்தம் பண்ணுங்க. அப்ப அச்சி கொண்டு வராங்க இகஹா என்ன அஜஹா அவ்யவகித பூர்வத்து இகஹா என்னன்னு அர்த்தம் பண்ணுங்க. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இகஹஸ்தான என்சியாத அச்சி பறையன்றோம். அதுதான் நான் இந்த பிரகாரம் அர்த்தம் பண்ணி பார்க்கணும். இக்கு எண் வரும் அச்ச காட்டையும் அவ்யவகித பூர்வத்துல இருக்கக்கூடிய இக்கு எண் வரும் லட்சியம் வரும். இத்தி அத்திர நீங்க அச்சுன்னு யார ஆசிரியச்சீங்க இதுக்கு முன்னாடி சகாரோத்திர இக்கார். அப்ப இக்குன்னு யார ஆசிரியச்சீங்க முதல்ல இருக்க இக்கார். அப்ப பாருங்க அந்த சகாரோத்திர ஈக்கும் அந்த முதல்ல இருக்க ஈக்கும் நடுவுல திருவுனால ஒரு விவதானம் பாருங்க. அங்க என்ன சொல்லிட்டாரு யார நீங்க அச்சுவேன ஆசிரியக்கிறீங்களோ அவருக்கு அபிவகித பூர்வத்துல இருக்கிறதுனா அபிவகித பூர்வத்துல சக இக்காரா நாஸ்தி என்ன பவதி என்ன பண்ணலாம் இத்தி அத்திர அங்க வாங்க அங்க அத்திர இத்தியத்திர அகாரः வித்யते सः அச்சு तदपेक्षया अव्यवहित पूर्वः इतिकः इति इत्यत्र तकारोत्तरः इकारः तस्य एव भवति एवञ्च इति अत्र इत्यत्र இனிமேல் ஒரு அப்ப என்ன இப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இப்ப உங்களுக்கு முன்னாடி அவங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எங்க நீங்க இருப்பீங்க பின்னாடி தானே இருக்கணும். உங்களுக்கு முன்னாடி அவங்க இருக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க எங்க இருக்கணும். இப்ப நீங்க சூத்திரத்துக்கு வாங்க அச்ச காட்டிலும் அவ்யவகித பூர்வத்துல இருக்கக்கூடிய இக்குடைய ஸ்தானத்துல எண்ணு வரும்னா இக்குக்கு அந்த அச்சு எங்க இருக்கும் அததான் நம்ம விற்பியில ஆட்சி பாறையணும். புரியுதா? அதாவது அச்ச காட்டிலும் அவ்யவகித பூர்வத்துல இருக்கக்கூடிய இக்குக்கு எண் வரும்னு சொன்னா அந்த இச்ச காட்டிலும் அச்சு எங்க இருக்கும் அதெல்லாம் ஆட்சி பாறையன்னு தஸ்மின் நிர்திஷ்ட பூர்வத்தை சூத்திரேன சூத்திரேன ஏவ பிராப்தா அதுதான் நாம என்ன சொல்றோம் பரசப்தமின்னு சொல்லிடுவோம். அப்ப இதை வச்சு வியாக்கரணத்தும் சப்தமிக்கு பரசப்தமி அப்படின்னு ஒரு விவகாரம். சப்தமி வந்தா அதுக்கு பரத்வம் அர்த்தம்னு வச்சுக்கணும் அப்படின்னு இதை வச்சுக்கணும். சப்தமி நிர்தேசேன விதீயமானம் காரியம் வர்ணாந்தரேன அவ்யவஹிதஸ்ய பூர்வஸ்ய போத்யாம். இங்க நமக்கு ரெண்டு அம்சம் இந்த சூத்திரத்தால கிடைக்கிறது. ஒரு அம்சம் சப்தமிக்கு பரத்வம் அர்த்தம்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது சப்தமிய யார நிர்தேசம் பண்றோமோ அவருக்கும் அந்த உத்தேசத்துக்கும் அவ்யவஹிதத்துவம் இருக்கணும்ன்ற கிடைக்கிறது. ரெண்டு அம்சம் கிடைக்கிறது. ரெண்டு அம்சம் எப்படி கிடைக்கிறது ஒரு அம்சம் தானே கிடைக்கணும் அப்படின்னு கேட்டா அது நாம பார்க்கலாம். ஏன்னா ஒரு அம்சம் என்ன அர்த்தம் சப்தமிக்கு பரத்வம் அர்த்தம்னு ஒரு அம்சம் கிடைச்சா அவ்யவஹிதத்துவம்னு கிடைக்காது. அது சொல்லிட்டோமா நானு. இப்ப இத்தி அத்ரா இருக்கு. இந்த அத்ரால் இருக்கக்கூடிய அகாரத்தையே நீங்க என்னன்னு வச்சுக்கோங்க பரம்னு வச்சுக்கோங்க. இப்ப சூத்திரத்துக்கு அர்த்தம் பண்ணுங்க. அச்சி பாரே இகஹஸ்தானே என்சியார். இப்ப இத்தியில முதல் விகாரம் எடுத்துக்கோங்க. அச்சுன்னு பின்னாடி இருக்க அகாரத்தை எடுத்துக்கோங்க. அது பரத்தில் தானே இருக்கு. அச்சி பாரே அகார ரூபே அச்சி பாரே இத்தி இத்தியத்திர பிரதமஸ்ய இகாரத்தை என்சியார் வரலாம். முன்ன சொன்னா அதே கதை மறுபடியும் நீங்க பரம்னு தானே அர்த்தம் சொன்னீங்க. அப்ப அந்த அவ்யவஹிதம்ன்ற அம்சம் பரம்ன்ற அம்சமும் கிடைக்கிறது. முதல்ல நாம இன்னும் கூட ஒண்ணு சொல்லிருக்கலாம். வேற உதாரணம் அத்திர இத்தின்னு மாத்திக்கோங்க. முதல்ல நாம பூர்வபக்ஷம் சொன்னோம்னா அங்க அத்திர இத்தின்னு வச்சுக்கோங்க. அத்திர இத்தின் பொழுது அச்சி சதி அச்சு இருந்தா போதும். இக்கு என்னன்னா அத்திர ரேபோத்திரமான அ இருக்கும்போது இத்தி சித்திர வித்தியமான பிரதமசி இகாரத்துக்கும் பவத்து என் பவத்தும் கூட ஒரு ஆக்ஷேபம் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் எதை வச்சுன்னு சொல்லிங்கன்னா சப்தமிக்கு பரத்வன்ற அர்த்தம் லோகத்துல கிடையாது.
லோகத்துல வந்து சப்தமிக்கு வந்து நேற்று சொன்ன மாதிரி ஔபஸ்லேஷிக சப்தமி, அபிவியாபக சப்தமி, வைசேக சப்தமி, அது மாதிரி சதி சப்தமி, இந்த அர்த்தம் தான் உண்டு. இதை வச்சுன்னு பார்த்தா அச்சு இருந்தா போதும்னா அற்ற இக்கின்ற இடத்துல அந்த இகாரத்துக்கும் என்ன வரலாம், எண்ணு வரலாம். அப்போ அதுக்காக என்ன பண்ணார், தஸ்மின் பூர்வம் போது பின்னாடி இருக்கணும். அப்ப இத்தி அத்திரான போது வந்தது. இப்ப அடுத்த கேள்வி, இத்தி அத்திரால முதல் இகாரத்துக்கும் எண் வரலாமே அப்படின்போது அவ்யவகிதான்ற அம்சம் தேவைப்படுறது. அப்ப இந்த கூட்டத்தினால 2 அம்சம், ஒண்ணு சப்தமி நிர்திஷ்டம் பரப்புல இருக்கணும், அவ்யவகித பரப்புல இருக்கணும் அப்படின்னு 2 அம்சம்.